அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பான மாணவ மாணவிகளே, இப்பொழுது 2வது பாடத்துல எண்களும் தொடர் வரிசைகளும் பாடத்துல நம்ம தலைப்பு 2.6 தொடர் வரிசைகள் என்ற ஒரு தலைப்புல நம்ம கணக்குகளை பார்க்க போறோம். முதல்ல தொடர் வரிசை என்ற இந்த வார்த்தைக்கான அறிமுகத்தை நம்ம பார்ப்போம். தொடர் வரிசைகள் நம்ம இதுக்கு முன்னாடி சிறப்பு தொடர் படிச்சிருந்தோம். சிறப்பு தொடருக்கும் தொடர் வரிசைகள் என்ன வித்தியாசம்னா, சிறப்பு தொடர் ஒரு குறிப்பிட்ட வகையை மட்டும்தான் உள்ளது. அதாவது ஏழெண்களின் கூடுதல், அப்புறம் ஏழெண்களின் வர்க்கங்களின் கூடுதல், ஏழெண்களின் கணங்களின் கூடுதல், ஒற்றை ஏழெண்களின் கூடுதல் அப்படி பார்த்தோம். இது தொடர். இப்ப பார்க்க போறது தொடர் வரிசை. தொடர் என்றால் என்ன? இடையில பிளஸ் பிளஸ்ஸா இருக்கும். நம்பருக்கு இடையில 4 பிளஸ் 5 பிளஸ் அப்படி இருக்கும். இப்படி இருந்தா 5 பிளஸ் 6 இப்படி இருந்தா அதுக்கு பேர் தொடர். சரியா? தொடர் வேற, தொடர் வரிசை வேற. தொடர்னா கூட்டணும். தொடர் வரிசைகள்னா இத 4 கமா போட்டு எழுதணும். 4 5 6 4 5 6 இப்படி 3 புள்ளி போட்டா இதுக்கு பேர் தொடர் வரிசை. என்ன பார்க்கோம்ல இது. அப்ப தொடர் வரிசைகள்னா கமான் இருக்கணும். எண்கள் தான் அதே ஏழெண்ணு தான். அதே எண்கள்ல தொடர் வரிசைங்கிறது கமா போட்டிருக்கணும். 4 5 6 இப்படி இருந்தா தொடர் வரிசை. தொடர் வரிசை. கூட்டல் போட்டு இருந்தா அதுக்கு பேர் என்ன பேரு? தொடர். தொடர் மட்டும்தான், தொடர் வரிசைன்னு சொல்லக்கூடாது. சரி, இந்த தொடர் வரிசை முடிவுறு தொடர் வரிசை, முடிவுறா தொடர் வரிசை. ஒரு தொடர் வரிசை முடிஞ்சிருச்சுன்னா அது முடிவுறு தொடர் வரிசை, முடியாம போய்கிட்டே இருந்துச்சுன்னா அது முடிவுறா தொடர் வரிசை. சரி, இந்த தொடர் நாம பார்க்கக்கூடிய இந்த தொடர் எதை வச்சு ஆரம்பிக்குது, எதை வச்சு இது பண்ணணும் அப்படின்னா, ஏழுங்களை வச்சுதான் அந்த தொடர் வரிசையை நம்ம உருவாக்க போறோம். நம்ம பாடத்துல உள்ள இந்த தொடர் வரிசை எல்லாமே எதை வச்சுதான் உருவாக்கப்படும் அப்படின்னா, ஏழெண்களை வச்சுதான். ஆனா 1, 2, 3, 4, 5 இது ஏழெண். இந்த ஏழெண்ல ஏதாவது ஒரு ஃபார்முலாவில் நம்ம பார்த்துருக்கோம்ல, ஃபார்முலா சார்பு பார்த்துருக்கோம்ல, சார்புக்கான ஃபார்முலா f of x is equal to 5n - 2 அப்படின்னு வச்சுக்கிட்டோமா. இந்த தொடர் வரிசையை எப்படி உருவாக்க போறோம்னு பார்ப்போம். ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலாவில் n எக்ஸுக்கு பதிலாக சரி f of n வச்சுக்கிடுவோம். f of n is equal to 5s - 1 5n - 2. ஒரு ஃபார்முலாவில் வரக்கூடிய எக்ஸுக்கு பதிலாகவோ எண்ணுக்கு பதிலாகவோ ஏழெண்ணை உள்ள கொண்டு போய் கிடைக்கக்கூடிய விடைகள் தான். அந்த விடைகளை கமா போட்டு எழுதுனா அதுக்கு பேர் என்ன பேரு? தொடர் வரிசை. ஆனா என்ன உள்ள போட்டோம்? ஏழெண்ணை உள்ள போட்டோம். ஆனா கிடைக்கக்கூடிய விடை மெய் எண்ணா கிடைக்கும். அது புள்ளி வச்ச நம்பரா இருக்கலாம், 0.5 இருக்கலாம், √7 இருக்கலாம், அப்புறம் -4/6ங்கிற விகிதமுறை எண்ணா இருக்கலாம். ஏன்னா 1.777 அப்படின்னு 1.67632 அப்படின்னு போயிட்டு இருக்கக்கூடிய திரும்ப வராத விகிதமுறா என்ன இருக்கலாம், என்ன நம்பரா இருக்கலாம். ஆனா விடை மெய்யெண்ணில் இருக்கும். சரியா? விடை மெய்யெண்ணில் இருக்கும். ஆனா அந்த ஃபார்முலாவில் போடக்கூடிய நம்பர் எப்படி இருக்கும்? ஏழெண்ணா இருக்கு. அப்ப ஏழெண்ணு அந்த ஃபார்முலாவுக்குள்ள போய் மெய்யெண்ணா மாறும், அல்லது ஏழெண்ணாவை கூட கிடைக்கலாம். அதுல மாற்றம் இல்லை. அந்த மாதிரி கமா போட்டு எழுதக்கூடிய விடைகளை கமா போட்டு எழுதக்கூடிய வரிசை எழுதுனா அதுக்கு பேர் தான் என்ன பேரு? தொடர் வரிசை. அப்ப இந்த தொடர் வரிசை எதனுடைய குழந்தை அப்படின்னா ஏழெண்ணுடைய குழந்தை. ஏழெண்ணின் மூலமாகத்தான் தொடர் வரிசை என்ன செஞ்சிருக்கு? உருவாகியிருக்கு. ஏழெண்ணை போடுறோம். ஆனா கிடைக்கக்கூடிய விடை ஏழெண்ணா இருக்கலாம், மெய்யெண்ணா இருக்கலாம், சரி முழு எண்ணா இருக்கலாம், முழுக்களா இருக்கலாம், விகிதமுறு எண்ணா இருக்கலாம், விகிதமுறா எண்ணா இருக்கலாம், மெய்யெண்ணா இருக்கலாம். மெய்யெண் என்பது எல்லாத்தையும் சேர்த்தது, எல்லா எண் வகையும் சேர்த்தது. மெய்யெண்கள் ஆர் ரியல் நம்பர்ஸ். அப்போ தொடர் வரிசைனா என்ன அப்படின்னு நம்ம முதல்ல அறிமுகப்படுத்திட்டோம். இப்போ அதனுடைய அடிப்படை கட்டமைப்பை பார்ப்போம். இப்போ முதல்ல இந்த படத்தை கவனிங்க. இந்த படத்துல ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு ஆப்பிள் இருக்கு. இந்த படத்தை கவனிங்க. முதல் வரிசையில ஒரு ஆப்பிள், 2வது வரிசையில 2 ஆப்பிள், 3வது வரிசையில 3 ஆப்பிள், 4வது வரிசையில 4 ஆப்பிள், 5வது வரிசையில 5 ஆப்பிள். அப்ப இதனுடைய எண்ணிக்கையை தொடர் வரிசை எழுதும் போது 1,
முதல் வரிசையில 1, அப்புறம் 2வது வரிசையில 2, அப்புறம் 3வது வரிசையில 3, அப்படி போய்கிட்டே இருக்கு. இதுக்கு பேரும் தொடர் வரிசை தான். சரியா? சரி. அடுத்து இந்த படியை கவனிங்க. படியினுடைய உயரத்தை கவனிங்க. முதல் படி 0.5 அரை அடி. அப்போ முதல் படியினுடைய உயரம் வந்து 0.5 அரை அடி. 2வது படியினுடைய உயரம் இங்க இருந்து இங்க வரைக்கும். அப்ப இது ஏற்கனவே அரை, இது ஏற்கனவே அரை. அப்ப எத்தனை? 2வது படியினுடைய உயரம் 1. 3வது படியினுடைய உயரத்தை கவனிங்க. 1.5 1.5 அடி. 4வது படியினுடைய உயரத்தை கவனிங்க. அப்போ இது அரை, இது அரை, இது அரை எல்லாத்தையும் கூட்டினா 2 அடி. அப்போ இது 1வது படி, இது 2வது படி, இது 3வது படி, இது 4வது படி. அப்ப இதெல்லாம் இயலெண்ணு. இயலெண்ணை உள்ள நுழைச்சிருக்கோம். 1வது படிக்கு நுழைச்சிருக்கோம். விட வந்து என்ன செய்யுது? மெய்யெண்ணா கிடைக்குது. அப்போ இயலெண்களினுடைய இயலெண்களிலிருந்து வரக்கூடிய அந்த தொடர் வரிசையானது மெய்யெண்களா கிடைக்கும். இது யாவது இதுதான் இயலெண் தொடர் வரிசையினுடைய அடிப்படை. இங்க கவனிங்க, 1 டைல்ஸ், இங்க 3 டைல்ஸ். முதல் இதுல 2வது 3 டைல்ஸ். 3வது வரிசையில வந்து எத்தனை டைல்ஸ் இருக்கு அப்படின்னா 5 டைல்ஸ். அப்போ 1 2 3ன்னு போட்ட உடனே 1 3 5ன்னு வருது. அப்ப தொடர் வரிசை என்பது இயலெண்களின் மீது அமையக்கூடிய ஒரு வரிசை தான் தொடர் வரிசை. ஆனா கிடைக்கக்கூடிய விட வந்து அது எப்படி இருக்கலாம்? மெய்யெண்களா இருக்கலாம். சரியா? புள்ளி வச்ச எண்ணா இருக்கலாம், தசம எண்ணா இருக்கலாம், ரூட் நம்பரா இருக்கலாம், எல்லா நம்பரா இருக்கலாம். அதான் இங்க சொல்லியிருக்காங்க. இந்த 3 உதாரணங்களின் மீது பெறப்பட்ட, இப்ப பார்த்தோம்ல 3 உதாரணம், ஆப்பிள், படி, டைல்ஸ். இந்த 3 உதாரணங்கள் மூலம் பெறப்பட்ட எண்களுக்கு என்ன பேரு? தொடர் வரிசைன்னு பேர். என்ற வகையை சார்ந்தவை. இப்ப இந்த தொடர் வரிசையை பத்தி அவன் மேலும் சில விளக்கங்களை சொல்றான். அது பார்ப்போம், அடுத்து பார்ப்போம். நான் தொடர் வரிசைன்னு சொன்னேன்ல, வரையறை கவனிங்க. மெய்யெண்களின் தொடர் வரிசை என்பது இயலெண்களின் மீது வரையறுக்கப்பட்ட மெய்யெண் மதிப்புகளை பெறுவதாகும், பெரும் சார்பாகும். நான் சொன்னேன்ல, எதற்கு இந்த சார்புல என்ன போடணும்? எஃப் ஆஃப் என் அப்படிங்கிற அந்த சார்புல உதாரணமா 3n ஸ்கொயர் பிளஸ் 2 அப்படின்னு வச்சுக்கிட்டோமா? இப்படி இருக்கு. இது இந்த சார்பு. இதுக்குள்ள எதை போடணும்? ஏழெண்களை போடணும். ஏழெண்களை மட்டும்தான் போடணும், மற்ற எதையும் போடக்கூடாது. அப்போ 1, 2, 3 இதை வந்து எண்ணுக்கு பதிலாக பிரதியிடும் போது கிடைக்கக்கூடிய விடை வந்து எப்படி இருக்கும்? மெய்யெண்களின் தொடர் வரிசையா இருக்கும். அப்போ தொடர் வரிசை என்பது மெய்யெண்களின் தொடர் வரிசை என்பது இயலெண்களின் மீது வரையறுக்கப்பட்ட மெய்யெண் மதிப்புகளை பெறும் சார்பாகும். மெய்யெண் மதிப்புகளை பெறும் சார்பு. அப்போ உள்ள என்ன போடுறோம்? இயலெண் போடுறோம். கிடைக்கக்கூடிய என்னது? மெய்யெண்ணு. அதெல்லாம் கமா போட்டு எழுதுனா அது என்ன தொடர் வரிசை? மெய்யெண் தொடர் வரிசை. இதை வச்சுக்கிறேன். அடுத்தது, இப்போ நான் தொடர் வரிசை எழுதியிருக்கேன். ஒரு தொடர் வரிசை, ஏதோ ஒரு தொடர் வரிசை 3, அப்புறம் 5, அப்புறம் வந்து 7, அப்புறம் வந்து 9, அப்புறம் 11, இப்படி போய்கிட்டே இருக்கு. இது ஒரு தொடர் வரிசை. ஏதோ ஒரு நம்பர்ல நான் ஒரு தொடர் வரிசை உருவாக்கியிருக்கேன். ஆனா 7 எண்ணை வச்சு தான் உருவாக்கியிருக்கேன். நல்லா கவனிங்க, தொடர் வரிசை எதை வச்சு தான் உருவாக்கணும் அப்படின்னா 7 எண்ணை வச்சு தான் உருவாக்கணும். இது ரொம்ப அடிப்படையான பாயிண்ட். இந்த பாயிண்டை வச்சு தான் பின்னாடி சில கணக்குகள் இருக்கு. இந்த தொடர் வரிசை இப்படி நான் எழுதியிருக்கேன்ல, இந்த தொடர் வரிசையில ஒவ்வொரு உறுப்பை பத்தி பார்க்க போறோம். தொடர் வரிசையின் ஒவ்வொரு நிலையில் வரும் எண்ணும் தொடர் வரிசையின் ஒரு உறுப்பு எனப்படும். அப்போ இந்த 3 தொடர் வரிசையில நிறைய எண் வருதா? இல்ல ஒவ்வொரு எண்ணும் உறுப்பு. இது ஒரு உறுப்பு, 3ங்கிற ஒரு உறுப்பு, 5ங்கிற உறுப்பு, 7ங்கிற ஒரு உறுப்பு, 9ங்கிற ஒரு உறுப்பு, 11ங்கிற உறுப்பு. இது தொடர் வரிசையிலோட ஒவ்வொரு நிலையில் வரும் எண்ணும் ஒரு தொடர் வரிசையின் உறுப்பு எனப்படும். இதுல அடுத்து நம்ம அந்த உறுப்பை ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு பேர் வச்சு அழைக்க போறோம். முதலில் வரும் உறுப்பு முதல் உறுப்பு எனவும், இரண்டாவதாக வரும் உறுப்பு இரண்டாம் உறுப்பு எனவும் அழைக்கப்படுகிறது. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் உறுப்பு இருக்குல்ல, இது முதல் உறுப்பு, இது வந்து 2வது உறுப்பு, இது 3வது உறுப்பு, இது 4வது உறுப்பு, இது 5வது உறுப்பு. அப்படி போனா கடைசியில வந்து என்ன வரும்? எண்ணாவது உறுப்பு வரும். கடைசியில முடிகிறது என்ன வரும்? எண்ணாவது உறுப்பு. அப்போ முதல் உறுப்புக்கு இங்க என்ன சார் பேர் வைக்கலாம் அப்படின்னா, சுருக்கமா முதல் உறுப்புக்கு A1 அப்படின்னு வைக்கலாம். A1னா முதல் உறுப்புன்னு அர்த்தம். 2வது உறுப்புக்கு அப்ப என்ன வைக்கலாம்? A2ன்னு வைக்கலாம். 3வது உறுப்புக்கு என்ன வைக்கலாம்? A3ன்னு வைக்கலாம்.
இப்படி போனா கடைசி உறுப்புக்கு என்ன வைக்கலாம் அப்படின்னா ஏஎன்னு வைக்கலாம். அப்போ இந்த தொடர் வரிசையில் வரக்கூடிய உறுப்புகளை பத்தி தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு நிலையில் தொடர் வரிசையிலோட ஒவ்வொரு எண்ணும் ஒரு உறுப்பு. முதல்ல வரக்கூடியது முதல் உறுப்பு, இரண்டாவதா வரக்கூடிய இரண்டாம் உறுப்பு. இப்படி என்னாவது உறுப்பு என்னது ஏ என்னு குறிப்பிடப்படும். A1 என்பது முதல் உறுப்பு, A2 என்பது இரண்டாம் உறுப்பு. இது தொடர் வரிசையில அந்த உறுப்புகளை பத்தி படிச்சிட்டோம். சரியா? சரி. இப்ப அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு தொடர் வரிசை எப்படி எழுதுறது? ஒரு நார்மலா எழுதணும். 1 2 3 5 இல்லாம ஒரு தொடர் வரிசைய A1, A2, A3, AN என என்ன செய்யலாம்? எழுதலாம். இது தொடர் வரிசையினுடைய பொது வடிவம். ஒரு தொடர் வரிசையினுடைய காமன் சீரியஸ் அந்த வடிவம் அது. தொடர் வரிசையினுடைய பொது வடிவம், காமன் ஃபார்ம். சரியா? இப்படித்தான் தொடர் வரிசையை ஆரம்பிக்கணும். சரி, இந்த தொடர் வரிசை என்பது எதனால உருவாச்சு? நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ஏழெண்களனால உருவாச்சு. அந்த ஏழெண்களை ஒரு ஃபார்முலாவுக்குள்ள போடும்போது கிடைக்கக்கூடிய எண்களை வரிசையா எழுதுனா அது தொடர் வரிசை. அந்த தொடர் வரிசை வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி முடிவுறு எண்ணிக்கையில் இருந்துச்சுன்னா, அந்த தொடர் வரிசை முடிவுறு எண்ணிக்கையில் உறுப்புகளை கொண்டிருந்தால் அது முடிவுறு தொடர் வரிசை. முடிவுறா எண்ணிக்கையில் உறுப்புகளை கொண்டிருந்தால் அது முடிவுறா தொடர் வரிசை. இப்ப உதாரணமா 4, 5, 6 இதோட முடிஞ்சு புள்ளி வச்சுட்டேன். இது வந்து என்னது? முடிவுறு தொடர் வரிசை. இதே 4, 5, 6 4, 5, 6 அப்படின்னு போட்டு ஒரு 3 புள்ளி வைக்கிறேன். அப்போ முடியலன்னு அர்த்தம். அப்ப இது என்ன தொடர் வரிசை? முடிவுறா தொடர் வரிசை. சரியா? சரி, அப்போ தொடர் வரிசையினுடைய உறுப்பை பார்த்துட்டோம், அப்புறம் அதனுடைய வகையை பார்த்துட்டோம். முடிவுறு தொடர் வரிசை, முடிவுறா தொடர் வரிசை. அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தொடர் வரிசை ஒரு சார்பாக அறிதல். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தொடர் வரிசை என்பது எதன் மூலமா தான் வந்துச்சு? நல்லா கவனிங்க. தொடர் வரிசை என்பது ஒரு ஃபார்முலா இருக்கும். அந்த ஃபார்முலாவில் ஏழெண்ணை போடும். ஏழெண்ணை மட்டும்தான் போடணும், வேற எதையும் போடக்கூடாது. ஏன்னா 2n + 7 அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கும். அந்த தொடர் வரிசையில ஏழெண் 1, 2, 3 அதை போட்டா கிடைக்கக்கூடிய விடையினுடைய தொகுப்பு தான் என்னது? தொடர் வரிசை. இப்போ நல்ல கவனிங்க. இந்த தொடர் வரிசை இந்த ஏழெண்ணை வந்து இந்த ஃபார்முலாவில் போடும்போது 1 போட்டா ஒரு உறுப்பு கிடைக்கும். 2 போடும்போது இன்னொரு உறுப்பு கிடைக்கும். 3 போடும்போது இன்னொரு உறுப்பு கிடைக்கும். அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு நிழல் உரு உண்டு. சரியா? அப்போ தொடர் வரிசையில ஏழெண்களையும் மெய்யெண்களையும் சம்பந்தப்படுத்தும் போது 1க்கு ஒரு நிழல் உரு உண்டு, தனித்த நிழல் உரு. 2க்கும் தனித்த நிழல் உரு உண்டு. 3க்கும் தனித்த நிழல் உரு, 4க்கு தனித்த நிழல் A4ங்கிற நிழல் உரு உண்டு, 5க்கு A5ங்கிற நிழல் உரு உண்டு. அப்போ ஒரு தொடர் வரிசையில சார்பா எப்படி அறியலாம் அப்படின்னா, அந்த 2க்கும் அம்புக்குறி படம் போகும்போது தொடர் வரிசை மதிப்பகத்தில் உள்ள அனைத்து உறுப்புகளுக்கும் துணை மதிப்பகத்தில் ஒரே ஒரு நிழல் உரு உள்ளது. எனவே இது என்னது? சார்பு அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம். சார்புன்னு அப்படி என்ன செய்ய சொல்லிடலாம். என்ன சார்பு? ஒன்றுக்குண்டான சார்பு தான். ஏன்னா அப்படின்னா 2 நம்பர் என்ன செய்யாது? ஒரே நம்பரோட தொடர்பு கூடாது. இது ஒன்றுக்குண்டான சார்பு. அப்ப தொடர் வரிசையை நம்ம என்ன செஞ்சிடலாம்? ஒரு சார்பாக என்ன செய்யலாம்? அறியலாம். அம்புக்குறி படம் போட்டா அது சார்பா இல்லையான்னு தெரிஞ்சுக்கும். சரியா? சரி, அப்ப அந்த அம்புக்குறி படம் போட்டிருக்கு, இது பாருங்க, எல்லாத்துக்கும் ஒரே ஒரு நிழல் வருது. இது அப்ப என்னது? சார்பு. அப்ப தொடர் வரிசை என்பது சார்பு. ஆனா இப்போ ஒரு சின்ன பாயிண்ட், எல்லா தொடர் வரிசையும் கண்டிப்பா சார்பு தான். ஆனா எல்லா சார்பும் தொடர் வரிசை ஆகாது. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். என்ன காரணம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே வந்து சில கணக்குகளை பார்த்துருக்கோம். ஏ கணம் கொடுத்துருப்பாங்க. ஏ கணம் 7, 9, 13 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பி கணம் வந்து 4, 7, 8 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்ப இங்க பாருங்க, எதுல இருந்து ஆரம்பிக்குது? 7ல இருந்து ஆரம்பிக்குது. இந்த 2க்கும் நம்ம சார்பு போட்டிருப்போம். 7, 9, 13. இங்க 4, 7, 8. 7 4ஓட இணையுது, 9 7ஓட இணையுது, 13 8ஓட இணையுதுன்னு வச்சுக்கிட்டோமா? சரி, இது சார்பு தான், அதுல மாற்றம் இல்லை. 7க்கு 4 என்ற நிழல், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நிழல் இருக்கு. இது சார்பு தான். ஆனா இது தொடர் வரிசையா அப்படின்னா, கணக்கு கவனிங்க, 7ல இருந்து ஆரம்பிச்சிருக்கு. தொடர் வரிசையா இருந்தா எதுல இருந்து ஆரம்பிக்கணும்? 1ல இருந்து ஆரம்பிச்சிருக்கணும். அப்ப இது என்ன கிடையாது? இது சார்பு தான். ஆனா இது என்ன கிடையாது? தொடர் வரிசை கிடையாது. இதை ஞாபகம் வச்சுக்கிறது. அதுல அந்த வார்த்தையை பயன்படுத்திருக்கேன். என்ன? எல்லா சார்புகளும், எல்லா தொடர் வரிசைகளும் சார்பு தான். ஆனா எல்லா சார்புகளும் என்ன செய்யாது? தொடர் வரிசை கிடையாது.
இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்ததுல இருந்து இந்த முன்னோட்ட சோதனை இது பண்ணலாம். 7ஓட 6 கூட்டினா 13, 13ஓட 6 கூட்டினா 19. அப்ப 19ஓட 6 கூட்டினா எத்தனை வரணும்? 25. இது ஒரு தொடர் வரிசை, தொடரா போய்கிட்டே இருக்கு. இங்க 2 எத்தனை அப்படின்னா 2க்கு அப்புறம் ஒரு டேஷ், அப்புறம் 10, 17, 16, 26ன்னு வருது. சரியா? 10, 17, 26ன்னு வருது. இப்போ 2ஓட 3 கூட்டினா எத்தனை வருது அப்படின்னா 5. சரியா? 5ஓட 6 கூட்டினா வந்து எத்தனை அப்படின்னு, சரி 2ஓட 2 4, சரி ஒரு நிமிஷம். இப்ப 2ஓட 3 கூட்டுறோம்பா, அப்ப என்ன வரும்? 5. 5ஓட 5 கூட்டுறோம், அப்ப எத்தனை? 10. 10ஓட 7 கூட்டுறோம், அப்ப 17. 17ஓட 9 கூட்டுறோம், அப்ப எத்தனை? 26. அப்ப நல்ல கவனிங்க, இங்க 3 கூடுது, இங்க 5 கூடுது, இங்க 7 கூடுது, இங்க 9 கூடுது. அப்ப இதனோட விட வந்து 5. இந்த உறுப்பை கவனிங்க, இந்த தொடர் வரிசை கவனிங்க. 1000, 100, 10, 1 அப்படி வருது. அப்ப இது கூட்டிக்கிட்டே போகலாம், கழிச்சுக்கிட்டே போகலாம், வகுத்துக்கிட்டே போகலாம், பெருக்கிட்டே போகலாம், எப்படினாலும் செய்யலாம். ஆனா ஒரு தொடரா அமையும். இப்ப 1000க்கு அப்புறம் 100 வந்து 1000த்தை 10ஆல வகுத்தா என்னதாயிரும் அப்படின்னா 100ன்னு ஆயிரும். சரியா? அடுத்து 100 10ஆ இருக்கு. அப்ப 100 திரும்ப 10ஆல வகுங்க. அப்ப என்ன ஆயிரும்? 10ன்னு ஆயிரும். 10 வந்து 1ன்னு ஆயிரும். 10 10ஆல வகுங்க. அப்போ ஒரு 10 10, ஒரு 10, அப்போ 1ன்னு ஆயிடுச்சு. இப்ப அடுத்த இது எப்படி செய்யணும் அப்படின்னா, இது வரைக்கும் எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி செய்யணும். அடுத்த நம்பர் என்னன்னு தெரியல, சரிதானா? அடுத்த நம்பரை இந்த 1 10ஆல வகுக்கணும். இப்போ 1 10ஆல வகுத்தா என்ன வரும்? ஒரு சைபர் அடிச்சிட்டோம்னா மேல ஒரு ஸ்தானம் தள்ளி, ஒரு ஸ்தானம் முன்னோக்கி தள்ளி புள்ளி வச்சுக்கலாம். விடை எவ்வளவு அப்படின்னா 0.1. சரியா? விடை வந்து 0.1. இரண்டாவது முன்னேற்ற சோதனை பாருங்க. தொடர் வரிசையானது டேஸ் கணத்தில் வரையறுக்கப்பட்ட சார்பாகும். ஏலன் கணத்தில், ஏன்னா ஏலனை தான் என்ன செய்ய போறோம், அதுல போட போறோம். ஞாபகம், ஏலன்களின் கணத்தில் வரையறுக்கப்பட்ட சார்பாகும். அடுத்து கவனிங்க, 2 0 2 அப்புறம் வந்து 6 12 20 என்ற தொடர் வரிசையினுடைய எண்ணாவது உறுப்பு. தொடர் வரிசையினுடைய எண்ணாவது உறுப்பு. முதல்ல 0 முதல் உறுப்பு 0, ரெண்டாவது உறுப்பு 2, அப்புறம் மூணாவது உறுப்பு என்ன அப்படின்னா 6, நாலாவது உறுப்பு 12. இதனுடைய எண்ணாவது உறுப்பு என்னன்னு கேட்டிருக்கான். அப்ப நல்லா கவனிங்க, முதல் உறுப்பு எண்ணு அப்படின்னு வச்சுக்கிடுவோம். அதுக்கு பதிலா எதை போடுவோம்? 1 போடணும். சரியா? அதுக்கு பதிலா எதை போடுவோம்? 1 போடுவோம். அப்போ ஆனா இந்த 1 போடுற இடத்துல என்ன இருக்கு? 0ன்னு இருக்கு. இது வந்து பின்னாடி விரிவா சொல்லுவோம். இப்போதைக்கு ஒரு சின்ன அறிமுகம் பண்ணுங்க. அப்ப இந்த 0 வந்து எப்போ வரும்? 1ல இருந்து 1 கழிச்சா தான் வரும். 1ல இருந்து 1 கழிச்சா தான் வரும். அப்போ என்ன ஃபார்முலா அப்படின்னா, முதல் உறுப்பு எண்ணு, அப்போ 1 மைனஸ் எத்தனை? 1. சரியா? சரி. அப்ப இந்த கணக்குக்கு ஓகே. ஆனா இங்க என்ன இருக்கு? 2 இருக்கு. அப்போ ரெண்டாவது உறுப்புக்கு பதிலா 2 எண்ணுக்கு பதிலா போட்டோம்னா 2 மைனஸ் 1 1 தான் வருது. ஆனா ரெண்டாவது உறுப்பு 2ன்னு வருது. அப்போ இந்த 1 எதால பெருக்கினா 2 வரும்? 2ஆல. சரியா? அப்போ இந்த இதுக்கான பொதுவான ஃபார்முலா n மைனஸ் 1 இன்டு 2. இப்போ பாருங்க, இந்த 20ஆவது உறுப்பு எத்தனாவது உறுப்பு? 1 0 1ஆவது உறுப்பு, 2 2ஆவது உறுப்பு, 3 6 வந்து 3ஆவது உறுப்பு, 12 வந்து 4ஆவது உறுப்பு, 20 வந்து 5ஆவது உறுப்பு. இப்போ போட்டு பார்ப்போமா? எண்ணுக்கு பதிலாக 5 போடுங்க. n மைனஸ் 1 இன்டு 2 அப்படித்தானே? அப்போ எண்ணுக்கு பதிலாக 5 போடுங்க. 5 மைனஸ் 1 இன்டு 2. சரி, n மைனஸ் 1 இன்டு n தான் வரும் நினைக்கிறேன். n மைனஸ் n இன்டு 1 n. இப்போ 5ல இருந்து 1 கழிங்க 4. எண்ணுக்கு பதிலாக எத்தனை போடலாம்? 5. அப்போ 4 இன்டு 5 எவ்வளவு? 20. அப்போ 5ஆவது உறுப்பு 20 வந்துருச்சா? அப்போ இதுக்கான விடை வந்து, இதுக்கான எண்ணாவது உறுப்பு வந்து n மைனஸ் 1 இன்டு n. அந்த எண்ணாவது உறுப்புக்கான சூத்திரத்தை வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி பின்னாடி கணக்கு நிறைய வருது. இதை மட்டும் எடுங்க.
சரியா தவறா என கூறுக. எல்லா தொடர் வரிசைகளும் சார்புகளாகும். சரிதான். எல்லா சார்புகளும் தொடர் வரிசைகளாகும். தவறு. மேற்கல அந்த இதுல பார்த்துட்டோம். சரியா? சரி. இப்ப நம்ம அந்த சார்ந்த தொடர் வரிசைக்கான எடுத்துக்காட்டு கணக்குகளை என்ன செய்வோம் பார்ப்போம். தொடர் வரிசையை அறிஞ்சிட்டோம். தொடர் வரிசை என்பது தொடராக எழுதக்கூடியது. அது ஒரு சார்பினுடைய விளைவு. அந்த சார்புல போடக்கூடிய நம்பர் வந்து எந்த நம்பரா இருக்கணும்? இயல் எண்களா இருக்கணும். சரிதானா? இப்போ இதுல வரக்கூடிய முதல் எடுத்துக்காட்டு 2.19. பின்வரும் தொடர் வரிசைகளின் அடுத்த 3 உறுப்புகளை காண்க. ரொம்ப சிம்பிளான கணக்கு தான். மேல நல்ல கவனிங்க. இந்த கணக்கு 1/2, 1/6, 1/10, 1/14. மேல எந்த நம்பருமே மாறல. அடுத்த 3 உறுப்புகளை கண்டுபிடிக்கணும். சரியா? அடுத்த 3 உறுப்புகளை கண்டுபிடிக்கணும். இதை ஞாபகம். இப்போ மேல எந்த நம்பருமே மாறல. அப்ப மேல 1 தான். கீழே கவனிங்க 2. 2க்கு அப்புறம் என்ன வருது? 6. 6 எப்போ வந்துச்சு அப்படின்னா 4 கூடி இருக்கு. 6க்கு அப்புறம் என்ன வந்திருக்கு? 10. அப்ப 4 கூடி இருக்கு. 10க்கு அப்புறம் 14. அப்ப 4 கூடி இருக்கு. கீழே 2, 6, 10, 14. அப்ப அடுத்த நம்பர் 1 தான். அப்ப 14ஓட 4 கூட்டணும். எத்தனை? 18. அதுக்கு அடுத்த நம்பர் இந்த 18ஓட 4 கூட்டணும். 18 4 22. அதுக்கு அடுத்த நம்பர் அடுத்த தொடர் வரிசையில் அடுத்த நம்பர் 22ஓட 4 கூட்டணும். 26. சரியானா? சரி. அடுத்து இதை கவனிக்க. 5ல இருந்து 2க்கு மாறி இருக்கு. அப்ப எவ்வளவு குறையுது? 3 குறையுது. சரியா? அப்ப 3ல இருந்து 2ல இருந்து -1க்கு வந்திருக்கு. அப்ப -1ல இருந்து -4க்கு வந்திருக்கு. அப்போ 3 என்ன செஞ்சுக்கிட்டே இருந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்ப -3 போடணும். இதுக்கு எண்கோடு போட்டா கொஞ்சம் ஈஸியா விளங்கிடும். இப்போ இது 5, இது வந்து 4, இது 3, இது 2, இது -1. சரி இது 1, இது 1, இது 0, இது -1, இது -2, இது -3, இது -4, -5, -6, -7, -8, -9, -10, -11, -12. ஒன்று வச்சுக்கிட்டோமா? இப்போ 5ல இருந்து 3 குறையுதா? அப்போ 3 எண்ணம். 5, 1, 4, 1, அப்புறம் இந்த 3 எண்ணம். 1, 2, 3. அதுல இருந்து 3 குறையுது. 1, 2, 3. சரியா? அதுல இருந்து 3 குறையுது. இப்போ இந்த -4க்கு அப்புறம் பார்க்கணும். இது எப்படி செய்யலாம்? -4, -3. ரெண்டுமே மைனஸ். அப்போ விடையில மைனஸ். -4ஐயும் 3ஐயும் கூட்டினா 7. அப்போ -4 3 குறையுதுன்னா எத்தனை? 7. அப்போ அடுத்த உறுப்பு எத்தனை? -7. -7ல இருந்து 3 குறையணும். அப்போ எத்தனை? -10. அப்புறம் -10ல இருந்து 3 குறையணும்னா இடது பக்கமா போகணும். அப்போ எத்தனை? -13. இதுதான் அடுத்த 3 உறுப்பினுடைய தொடர் வரிசையோட அடுத்த 3 உறுப்பினுடைய விடை. இதுதானா? அடுத்து அந்த எடுத்துக்காட்டு 2.19ல 3வது கணக்கு. முதல் நம்பரு 1, அடுத்த நம்பர் 0.1, அடுத்த நம்பர் 0.01. இப்படி போய்கிட்டே இருக்கு. இது எப்படி சார் வகுக்கிறது? நம்ம ஏற்கனவே ஒரு கணக்குல பார்த்தோம். 10ஆல் வகுத்து என்னமோ அதே கணக்கு தேவை. அப்போ முதல் நம்பருக்கு அடுத்து என்ன? 0.1 வந்திருக்கா? அது எப்படி வந்துச்சு? அந்த 1 10ஆல் வகுக்கலாம். 10ஆல் வகுத்தா என்ன நடக்கும்? ஒரு 0 அடிச்சிட்டோம்னா மேல ஒரு தள்ளி புள்ளி வந்துடும். அப்ப 0.1. 0.1 10ஆல் வகுத்தா இதை வகுக்க முடியாது. 0 அடிச்சிட்டோம்னா இதுக்கு இடையில என்ன செய்யணும்? ஒரு 0 சேர்க்கணும். 0.01 ஆகும். அப்போ இதுல இருந்து என்ன தெரியும் அப்படின்னா ஒவ்வொரு நம்பரையும் 10ஆல் வகுத்துக்கிட்டே போகணும். 10ஆல் வகுக்க இடையில அந்த நம்பருக்கு வரக்கூடிய 0 எண்ணிக்கை கூட்டிகிட்டு போகும். அப்ப இதுக்கு அடுத்த நம்பரு இங்க ஒரு 0 இருக்கு. அந்த இடத்துல நம்ம 2 0.001. அதுக்கு அடுத்த நம்பரு 0.2 0க்கு அப்புறம் 3 0 சேர்க்கணும். 0.001. அதுக்கு அடுத்த நம்பரு
0 புள்ளி இங்க 3 0னா அடுத்த நம்பர்ல 4 0 சேர்க்கணும். இதுதான் அடுத்த 3 நம்பர். இது ஒரு தொடர்வரிசை அடையாளம் கண்டுபிடிச்சு அடுத்தடுத்த நம்பர் எப்படி கண்டுபிடிக்கணும், எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லி உங்களோட ஈஸியா எழுதிடலாம். இப்போ அடுத்ததுக்கு வாங்க. பின்வரும் தொடர் வரிசைகளின் பொது உறுப்பு காண்க. பொது உறுப்புனா என்னது அப்படின்னா என்னாவது உறுப்பு கண்டுபிடிக்கணும். என்னாவது உறுப்பு கண்டுபிடிக்கணும். என்னாவது முதல்ல இந்த பொது உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா முதல்ல எண்ணுன்னு போட்டுக்கணும். அந்த எண்ணுல 7 முதல் நம்பர் என்னது 1. அந்த 1 போட்டு பார்க்கணும். 1 போட்டுட்டு இங்க எத்தனை இருக்கு 3. அப்ப என்ன கூடி இருக்கு அப்படின்னு யோசிக்கணும். அப்போ 2 கூடி இருக்கு. அப்போ அந்த 1ஓட 2 கூட்டினா எத்தனை வருது 3 வருது. சரியா? இப்படி ஒரு கணக்கு. அடுத்த நம்பர் அடுத்ததையும் செக் பண்ணணும். அடுத்த 6. அப்ப 2ஓட 2 கூட்டினா 4 தான் வருது. ஆனா அங்க என்ன இருக்கு 6 இருக்கு. அப்ப இந்த ஃபார்முலா தப்பு. முதல்ல எண்ணு போட்டுக்கணும். அடுத்து இந்த முதல் நம்பரை பார்க்கணும். அப்ப வேற என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். அப்ப இந்த கணக்கை கவனிங்க. இந்த கணக்குல 3, 6, 9 அப்படி போய்கிட்டே இருக்கு. பார்த்தா என்ன தெரியுது 3 மடங்குன்னு தெரியுது. அப்போ முத உறுப்பு எண்ணு அதை 3ஆல பிறகுனா 3 மடங்கு. மடங்குன்னா பெருக்கல். அப்போ இதனுடைய எண்ணாவது உறுப்பு ஏஎன். இதனுடைய எண்ணாவது உறுப்பு எத்தனை 3n. அது சொல்லுங்க. இங்குள்ள உறுப்புகள் 3 மடங்குகளாக உள்ளன. எனவே ஏஎன் சிக்கல் டு 3n. இதுல வரக்கூடிய எண்ணு வந்து எதுல இருக்கு அப்படின்னா 7n. ஏன்னா 7nல இருந்து மதிப்பு போட போறோம். இதை கண்டிப்பா அந்த கண்டிஷனை எழுதணும். இதுதான் முதல் இதுக்கான பொது உறுப்பு. ரெண்டாவது கணக்கு கவனிங்க. ரெண்டாவது கணக்கு வந்து 1/2, 2/3, 3/4 இருக்கு. இது எப்படி சார் எழுதுறது அப்படின்னு பார்ப்போம். ஒன்று பை 2, 2/3, 3/4 எக்ஸெட்ரா போய்கிட்டே இருக்கு. முதல் உறுப்பு கவனிங்க 1/2. ரெண்டாவது உறுப்பு 2/3. மூணாவது உறுப்பு 3/4. அப்ப முதல் உறுப்புல ஃபர்ஸ்ட் எண் போடுவோம். சரியா? சரி. என்னன்னா எத்தனை 1. அப்போ முதல் மேல வந்து 1 இருக்கு. முதல் நம்பர் 1 இருக்கு. கீழே என்ன இருக்கு 2 இருக்கு. அப்போ அந்த 1ஓட எதை கூட்டினா 2 வரும் அப்படின்னா 1ஓட 1 கூட்டினா 2 வரும். அப்ப n பிளஸ் 1. சரியா? n பை n பிளஸ் 1. இப்ப இதுல நான் எந்த உறுப்பு போட்டாலும் விட வரணும். இப்ப 3ஆவது உறுப்பு போடுவோம். எண்ணுக்கு பதிலா 3 போடுங்க. அப்போ ஃபார்முலா எண்ணுக்கு பதிலா கீழே 3 போடுங்க. 3/1. 3 பிளஸ் 1. அப்போ 3 கீழே 3 1 கூட்டினா எத்தனை 4. அப்போ 3ஆவது உறுப்பு எத்தனை 3/4. எந்த ஃபார்முலா கண்டுபிடிக்கிறியோ அந்த ஃபார்முலா எல்லா இதுக்கும் ஒரே விடையை தரணும். சரியா? அப்போ முதல்ல கவனிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் என்ன போடணும் எண்ணு தான் போடணும். அந்த எண்ணுக்கு பதிலா 1. அடுத்து முதல் உறுப்புல செக் பண்ணிடணும். அங்க 2 இருக்கு. அப்ப எண்ணுக்கு பதிலா 1 போடும்போது 1ஓட 1 கூட்டினா தான் 2 வரும். அப்ப இதுதான் ஃபார்முலா. கடைசி உறுப்பு கேட்டிருக்கான் ஏஎன். அப்ப எனவே ஏஎன் சிக்கல் டு இந்த விடை எழுதணும். கடைசி உறுப்பு ஏஎன் சிக்கல் டு n பை n பிளஸ் 1. இந்த வரக்கூடிய எண் வந்து எதுல இருக்கு 7 இருக்கு. இந்த கண்டிஷன் கண்டிப்பா எழுதியா. அடுத்த கணக்கு 3ஆவது கணக்கு 5 அப்புறம் வந்து -25 அப்புறம் 125 இப்படி போகுது. இது வந்து 5 மடங்கு தான்பா. அதுல எந்த மாற்றமும் இல்லை. 5^1, 5^2, 5^3 அப்படின்னு வரும். 5 மடங்கு. 5^1 5, 5 ஸ்கொயர் வந்து 25, 5^3 125 இப்படி வரும். ஆனா 5, 25 அப்புறம் 125 இப்படி வரக்கூடிய இந்த தொடர் வரிசைக்கு பதிலாக 25 பக்கத்துல மைனஸ் வந்திருக்கு பாருங்க. அப்ப நம்ம இதை சிம்பிளா 5n எழுதிட்டு போயிட முடியாது. 5n எழுதிட்டு போயிட முடியாது. ஆனா முன்னாடி என்ன வந்திருக்கு மைனஸ் வந்திருக்கு. அப்ப எப்ப மைனஸ் வரும் அப்படின்னு பார்ப்போம்.
ஒரு நம்பருக்கு எப்போ மைனஸ் வரும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஏதாவது மைனஸ் இருக்கணும். -1 n + 1 இந்த 5க்கு முன்னாடி அந்த 5னுடைய மடங்களுக்கு முன்னாடி மைனஸ் வர்றதுனால -1ஆல பிறகுனா அது மைனஸ் ஆயிரும். ஆனா இந்த அடுக்குல n + 1ன்னு போட்டுட்டோம்னா இப்போ -1 முதல்ல 1 போடுறேன். அப்போ 1 + 1 எத்தனை 2. அப்போ -1 கூட என்ன ஆயிரும் +1 ஆயிரும். இப்போ முதல் விடையில என்ன வருது +5ன்னு வருது. ரெண்டாவது தொடர் வரிசையில எண்ணுக்கு பதிலா 2 போடுறேன். அப்ப 2 1 கூட்டினா எத்தனை 3. 1 அடுக்கு -3 ஒரு ஒத்தப்படன் வரும்போது விடை வந்து என்னது மைனஸ். அப்ப ரெண்டாவதுல என்ன வருது மைனஸ், மூணாவதுல பிளஸ், இப்படி போய்கிட்டே இருக்கு. அப்ப இதனுடைய ஃபார்முலா பொது உறுப்பு a அடுக்கு n -1 ஆஃப் n + 1 5 அடுக்கு n. n வந்து எதுல இருக்கு அப்படின்னா ஏழன்ல இருக்கு. சரியா? இந்த ஃபார்முலாவை ஈஸியா திரும்ப ஒருக்கு செக் பண்ணுங்க, திரும்ப ஒருக்கு கணக்கு பாருங்க. அடுத்து வந்து ஒரு தொடர் வரிசையினுடைய பொது உறுப்பு பின்வருமாறு வரையறுக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டு 2.21. பொது உறுப்பு an n n + 3 n n + 3. இது n வந்து ஒற்றை எண்ணா இருந்தா இந்த ஃபார்முலா எடுத்துக்கணும். கொடுக்கப்பட்ட எண் கொடுக்கப்பட்ட எண் வந்து இரட்டை எண்ணா இருந்தா இந்த ஃபார்முலா எடுத்துக்கணும். n² + 1 இந்த ஃபார்முலா எடுத்துக்கணும். இதுல 11ஆவது உறுப்பு மற்றும் 18ஆவது உறுப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 11ஆவது உறுப்பு a11. இந்த 11 கவனிங்க, ஒற்றை எண்ணா இரட்டை எண்ணா? 11ங்கிறது ஒற்றை எண். அப்ப எந்த ஃபார்முலா எடுக்கணும்? இந்த ஃபார்முலா எடுத்து கணக்கு. அப்ப = 11 ஒற்றை என்பதால் a இன் மதிப்புக்கான n = 11 என்பதை இதுல பிரதியிடணும். சரியா? அப்போ 11 × 11 + 3. 11 × 11 3 கூட்டினா 14. 14 11 பெருக்குனா 4 1 4 1 4 5 184. அப்ப விடை எத்தனை? 11ஆவது உறுப்பு 184. 18ஆவது உறுப்பு அப்ப a வந்து 18. 18 கவனிங்க, ஒத்தப்படை எண்ணா இரட்டப்படை நம்பரா? இரட்டப்படை எண். அப்ப அதுக்கு என்ன ஃபார்முலா? இந்த சூத்திரத்தை பயன்படுத்தணும். அப்போ n² + 1 என்ற சூத்திரத்தை பயன்படுத்தணும். சரியா? சரி. அப்ப n-க்கு பதிலா என்ன போடணும்? 18. 18² + எத்தனை 1. 18² + 1னா 18 × 18. 8 64க்கு 6 மிச்சம் 6 8 1 8 6 14 1 8 8 1 1 1. அப்ப 4 2 324. 324ஓட 1 கூட்டினா 325. இதுதான் a18ஓட விடை. சரியா? இந்த பாருங்க, a18ஓட விடை வந்து எவ்வளவு வந்திருக்கு? 325. அப்போ ஒரு குறிப்பிட்ட நம்பர் வந்து ஒற்றைப்படை நம்பரா இரட்டைப்படை நம்பரா அதுக்கு தனித்தனி ஃபார்முலா இருந்துச்சுன்னா அந்த தனித்தனி ஃபார்முலாவை தான் என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். சரி. எடுத்துக்காட்டு, கடைசி எடுத்துக்காட்டு 2.22. ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கான். அந்த ஃபார்முலாவில் பின்வரும் தொடர் வரிசையின் முதல் 5 உறுப்புகளை காண்க அப்படின்னு சொல்லியிருக்கான். முதல் 5 உறுப்புகளை காண்க. இதுல 1வது உறுப்பு 2வது உறுப்பு அவன் கொடுத்துட்டான். a1ங்கிறது 1 தான், a2ங்கிறது 2 தான். அப்ப நல்லா கவனிங்க, அந்த தொடர் வரிசையில முதல் உறுப்பு 1 தான், 2வது உறுப்பு 1 தான். இப்ப கேட்கறது என்ன? 3வது உறுப்பு கேட்கறான், 4வது உறுப்பு கேட்கறான், 5வது உறுப்பு கேட்கறான். சரியா? எங்களையும் முதல் 2 உறுப்பு கொடுத்துட்டான், முதல் 5 உறுப்பு தான் கண்டுபிடிக்க சொல்லிருக்கான். அதுல முதல் உறுப்பு கொடுத்துட்டான், 2வது உறுப்பு கொடுத்துட்டான். a3 கேட்கறான், a4 கேட்கறான், a5 கேட்கறான். ஏன்னா முதல் உறுப்பு என்னது? a1 1 தான், a2 1 தான், a3 என்னன்னு கேட்கறான். அவ சமன்பாடு அந்த ஃபார்முலாவுக்கு நீங்க ஃபார்முலா வந்து an = an - 1 / an - 2 + எத்தனை 3.
எண் வந்து 3 3ஐ விட 3க்கும் அதிகம். எண் வந்து என்னது 3 3ஐ விட அதிகம். எண் வந்து 7 இருக்கு, 7 இருக்கு. இப்போ மூணாவது சூத்திரம் அந்த ஃபார்முலா எழுதிக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்னது? an இஸ் ஈக்குவல் டு an மைனஸ் 1 பை an மைனஸ் 2 பிளஸ் எத்தனை 3. இப்போ மூணாவது உறுப்பு எனக்கு வேணும். அப்ப a3. இப்ப நல்லா கவனிங்க, எண்ணுக்கு பதிலா என்ன வந்திருக்கு? 3 வந்திருக்கு. அப்ப எண்ணுக்கு பதிலா 3 அந்த ஃபார்முலால எங்கெல்லாம் எண் வருதோ அங்கெல்லாம் போடணும். அப்ப a 3 மைனஸ் 1 பை a 3 மைனஸ் 2 பிளஸ் 3. இப்ப a அப்படி போடுங்க. 3ல இருந்து 1 கழிச்சா எத்தனை? a2. சரி, a அப்படி கீழே உள்ள a அப்படி போடுங்க. 3ல இருந்து 2 கழிச்சா எத்தனை? a1 பிளஸ் எத்தனை? 3. இந்த ஸ்டெப்பை கவனிங்க. இங்க என்ன இருக்கு? a2 இருக்கா? a2 எத்தனை? a2 1. மேல வந்து 1, கீழே இங்க என்ன இருக்கு? a1 இருக்கா? அப்ப a1க்கு என்ன விட? அவனே கொடுத்துட்டான். எத்தனை? 1 பிளஸ் என்ன இருக்கு? இங்க 3. அப்ப அடுத்த ஸ்டெப்ல மேல 1, கீழே 1ஐயும் 3ஐயும் கூட்டினா எத்தனை? 4. அப்ப மூணாவது உறுப்பு a3 வந்து 1/4. 1/4. இப்ப நாலாவது உறுப்பு கண்டுபிடிக்கலாமா? இதே ஸ்டெப் தான் நாலாவது உறுப்பு. இதே ஃபார்முலா, இதே ஸ்டெப் தான். இப்ப a எண்ணுக்கு பதிலா a4 போடுறோம். நாலாவது உறுப்பை கண்டுபிடிக்க போறேன். சரியா? அப்போ இந்த ஃபார்முலாவில் ஏக்கு a வர இடத்துல என்ன போடணும்? அப்போ 3 இருக்கா? 4 மைனஸ் 1. அடுத்தது a எண்ணுக்கு பதிலா 4, 4 மைனஸ் 2 பிளஸ் எத்தனை? 3. இது கணக்கில் கவனிச்சுங்க. இப்போ இந்த 4 மைனஸ் 1 என்ன ஆயிரும்? 3 ஆயிரும். அப்ப a3. கீழே 4 மைனஸ் 2 a2 பிளஸ் எத்தனை? 3. இப்ப அடுத்த ஸ்டெப் நல்லா கவனிங்க. இந்த இது எழுத போறேன். a3 முதல்ல a3 வந்திருக்கா? a3 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? இப்ப கண்டுபிடிச்சது எழுதுறேன். a3 எத்தனை? 1/4. மேல உள்ள ஸ்டெப்ல a3க்கு பதிலா எத்தனை? 1/4 பை கீழே a2 எத்தனை? 1. சரி, a2 வந்து எத்தனை? 1. அப்ப இந்த இடத்துல a2க்கு பதிலா எத்தனை போடுறோம்? 1 போடுறோம் பிளஸ் 3. அப்போ மேல 1/4, கீழே 1ஐயும் 3ஐயும் கூட்டினா 4. சார், இந்த 4 அடிச்சிடலாமா அப்படின்னு கேட்கக்கூடாது. அது வேற நம்பர், இது அது பின்னும், இது நம்பர். இந்த 4க்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா 1 இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். அப்ப எத்தனை பின்னம் ஆயிடுச்சு? 2 பின்னம் ஆயிடுச்சு. மேல உள்ள அப்ப இதுக்கு விட வந்து மேல உள்ள பின்னத்தை கீழே உள்ள பின்னமானது தலைமாத்தி பிறகு. ஏன்னா ஒரு பின்னத்தையும் வகுக்க முடியாது. கீழே உள்ள பின்னம் தலைமாத்தி பிறகு 4/1ங்கிறது எப்படி ஆயிரும்? 1/4 ஆயிரும். பின்னத்தை பெருக்கும்போது மேல உள்ள நம்பரையும் பெருக்கணும், கீழே உள்ள நம்பரையும் பெருக்கணும். அப்போ இந்த ரெண்டையும் பெருக்கும்போது 1 மேல, கீழே 4 16 கீழே. அப்ப நாலாவது உறுப்பு 1/16. சரியா? இத போட்டிருக்கானா? இதே மாதிரி அஞ்சாவது உறுப்பு. நாலாவது உறுப்பு 1/16, அஞ்சாவது உறுப்பு கணிப்போம். ஃபார்முலா என்ன? ஃபார்முலா வந்து இந்த இருக்கு. அப்ப எத்தனை உறுப்பு போட போறோம்? அஞ்சாவது உறுப்பு. அப்ப a5. அப்ப 5 மைனஸ் 1. a5 மைனஸ் 1 பை கீழே a5 மைனஸ் 2 பிளஸ் 3. 5ல இருந்து 1 கழிச்சா எத்தனை? a4 ஆயிரும். 5ல இருந்து 2 கழிச்சா எத்தனை? a3 ஆயிரும் பிளஸ் 3. இப்போ a4ங்கிறது a4வது உறுப்பை குறிக்குது. அப்ப a4வது உறுப்பு எத்தனை? 1/16. அப்ப மேல 1/16. கீழே வந்து a3வது உறுப்பை குறிக்குது. 3வது உறுப்பு எத்தனை? 1/4 கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அப்போ 1/4 பிளஸ் 3. மேல 1/16, அதுல எந்த மாற்றமும் இல்லை. கீழே வந்து ஒரு பின்னும் ஒரு நம்பர் இருக்கு.
1/4 அப்புறம் 3. பின்னத்தை நம்பரையும் கூட்டத்துக்கு என்ன செய்யணும் அப்படின்னா இந்த பின்னத்தில் உள்ள பகுதியை வச்சு அந்த 3 பெருக்கணும். 4 3 12. அப்புறம் இந்த 1 கூட்டணும். இப்போ 13 மேல, கீழே வந்து 4. கீழே என்ன இருக்கு? பகுதியில 4 இருக்கு. நம்ம ஏற்கனவே போன கணக்குல பார்த்த மாதிரி 2 பின்னம் 1 வகுக்குது. அப்ப என்ன செய்யணும்? மேல உள்ள பின்னத்தை அப்படியே எழுதிட்டு கீழே உள்ள பின்னத்தை தலைமாத்தி போட்டு பெருக்கணும். 13/4 4/13 ஆயிரம். இப்ப 1 4 4 குறுக்க அடிக்கலாம். 4 16. இப்ப 2 பின்னம் மேல அங்க 1 இருக்கு, இங்க 1 இருக்கு. பின்னத்தை பெருக்கும் போது பிஷப்ப கவனிங்க. பின்னத்தை பெருக்கும் போது மேல உள்ள நம்பரை பெருக்கணும். 1 1 கீழே 4 4 13 இருக்கு. கீழே 13 4 13 எவ்வளவு? 4 12 பிச்ச 1 52. அப்போ 1/52. அப்ப 5வது உறுப்பு 1/52. அப்ப இந்த தொடர்வரிசையினுடைய முதல் 5 உறுப்புகள் 1, 1, 1/4, 1/16, 1/52 முடிவு என்ன செய்யணும்? எழுதணும். சரியா? கீழே பாருங்க. இந்த முடிவு எழுதியிருக்காங்களா? 1, 1, 1/4, 1/16, 1/52. அப்ப அந்த ஃபார்முலாவில் அந்த நம்பரை போட்டு கூட்டல் கழித்தல் என்ன செய்யணும்? அடிப்படை செயல்முறை செய்யும் போது நம்மளுக்கான விடை கிடைச்சிடும். இந்த அடிப்படை செய்யும் போது கூட்டல் கழித்தல் மிஸ்டேக் விட்டீங்கன்னா, அல்லது பெருக்கும் போது தவறு விட்டீங்கன்னா, அல்லது பின்னத்தை பெருக்க தெரியலைன்னா உங்களுக்கு தவறான விடை தான் வரும். அதனால கவனமா செய்யுங்க. கவனமா செஞ்சுட்டு இந்த கணக்கை கிளாஸ் ஒர்க் நோட்டில் இந்த எடுத்துக்காட்டுகளை என்ன செஞ்சுங்க எழுதிருங்க. மேலே நம்ம கொடுத்த அந்த வரையறைகள், இந்த வரையறைகளை எல்லாம் என்ன இது எல்லாத்தையும் என்ன செய்யணும்? எடுத்துக்காட்டு நோட்டில் எழுதணும். மெய்யெண்கள் வரையறை எல்லாத்தையும் எடுத்துக்காட்டு நோட்டில் எழுதணும். இந்த எடுத்துக்காட்டு கணக்கையும் கிளாஸ் ஒர்க் நோட்டில் என்ன செய்யணும்? எழுதணும். அஸ்ஸலாமு அலைக்கும்.